உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். எப்படி நல்லா இருக்கீங்களா? எப்பொழுதும் போல ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. எப்பொழுதும் சொல்லுதான், தமிழக அரசியல், தேசிய அரசியல், கலையதார்த்தம் இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண ஒன்றே ரெண்டு மிக போகாது. தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜயுடைய கட்சி மிகப்பெரிய அளவிலே தேர்தலில் வாக்குகள் பெறும் என்று பல ஒப்பீனியன் போல் சர்வேக்கள்லாம் சொல்லி கொண்டு இருந்தன. அதே தான் சொல்லி கொண்டு இருக்கின்றன. கிட்டத்தட்ட சாணக்கியா டிவி என்ற பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டேயுடைய தொலைக்காட்சியிலே ஒரு யூடியூப் தளத்திலே விஜயுடைய கட்சி தனித்தே 15 20% வாக்குகளை பெறக்கூடும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாட்கள் முன்னாடி ஒரு 15-20 ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஒப்பீனியன் போல் போட்டிருந்தாங்க. பல தொகுதிகளிலே பெரிய அளவிலே விஜய்க்கு செல்வாக்கு இருக்கிறது தெரிகிறது அப்படிங்கிறத ஒரு கருத்தை அந்த யூடியூப் தளம் மட்டும் இல்லாமல் பல பத்திரிகையாளர்கள், பல யூடியூப் தளத்தில் இருக்கவங்க, பல இந்த ஒப்பீனியன் போல் எடுக்கிறவங்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது எந்த சந்தேகம் இருந்தாலும் கூட, யதார்த்தத்திலே நடிகர் விஜயுடைய கட்சிக்கு எவ்வளவு சதவீத வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா ஒன்று, விஜயோடைய விசிறியா நீங்கள் விஜய் ஃபேனா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான விடை ஆமாம் அப்படின்னாக்கா, அடுத்த கேள்வி அப்படின்னா நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு பார்த்தாக்க, நடிகர் விஜயோடைய விசிறியாக இருக்கும் அனைவருமே விஜய்க்கு வாக்கு போடுவார்கள் அப்படிங்கிறது பெரிய ஒரு சந்தேகம். அதாவது 3 ஒருவரோ இல்லை 2 ஒருவரோ அப்படி விஜய்க்கு வாக்களிப்பார்கள் தவிர விஜய்யுடைய விசிறியாக எல்லா கட்சியினரும் இருப்பார்கள் அப்படி சந்தேகமே கிடையாது. ஆக இந்த ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாமே ஒரு ஸ்கியூட் ஒப்பீனியன் போல்ஸ், அதாவது ஒரு தவறான பிரதிபலிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஒப்பீனியன் போல்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் என்று கருதுபவர்கள் பல இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஒப்பீனியன் போல்ஸ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும் பொழுது, நீங்கள் விஜய் ஆதரவாளரா அப்படி ஒரு கேள்வி இருக்கிறது என்றால் அதற்கான விடை ஆமாம் அப்படின்னு இருக்கும். அவங்கள விஜயோட ஓட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவாங்க. அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரவலான ஒரு கருத்தாக இருக்கிறது. இதையெல்லாம் ஃபில்டர் செய்து பார்க்கும்பொழுது உறுதியாக நடிகர் விஜயுடைய கட்சிக்கு அதிகபட்சமாக 10% வாக்குகள் கிடைக்கக்கூடும்னு இப்போ லேட்டஸ்ட்டாக வர்ற ஒப்பீனியன் போல்ஸ் சொல்லுது. குறிப்பாக நேற்றைக்கு இந்த ஜேவிசி ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் போல் எடுக்கிற நபர், அவரும் தமிழகத்தில் ஒரு சில நபர்களும் சேர்ந்து ஒரு ஒப்பீனியன் போல் வெளியிட்டிருக்காங்க. அதில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மிக மிக நெருக்கமான ஒரு போட்டி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணிகளுக்கு இடையான அந்த வாக்கு வித்தியாசம் ஒரு 0.5% இல்லை 1% தான் அதிகபட்சமாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த ஒரு தகவல் வந்திருக்கிறது. அந்த ஒப்பீனியன் போல் படி நடிகர் விஜயுடைய கட்சி கிட்டத்தட்ட 8 முதல் 10% வாக்குகளை பெறும் என்று காட்டியிருக்கிறார்கள். அதே வேளையில் சீமானுடைய கட்சி 6% வாக்குகளை பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதில் இன்னொரு புரியாத புதிர் என்ன இருக்கிறதுன்னு சொன்னாக்கா, இந்த விஜயுடைய 10% வாக்குகள் எங்கிருந்து வரும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு கிடையாது. ஆரம்பத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு வங்கி பெரிய அளவில் நடிகர் விஜயால் சிதறடிக்கப்படும் அதாவது அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவியது. இன்னும் சொல்லப்போனால் திமுக முன்னணியை உடைத்து விடலாம் என்று நடிகர் விஜயுடைய கட்சி நினைத்திருந்தது, எந்த சந்தேகமே கிடையாது. அந்த ஒரு நோக்கத்தோடு தான் ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள்லாம் விஜயோடு போய் சேர்ந்தார்கள். ஆதவ் அர்ஜுனாவுடைய கள அரசியல் அறிவை வைத்து திமுக கூட்டணியிலே யாரையாவது உடைத்து கொண்டு வர முடியுமா, திருமாவளவனாகட்டும் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும் இல்லை வேறு சிறிய கட்சிகளாகட்டும், அவற்றையெல்லாம் உடைத்து 1-2 சிறிய கட்சிகளை நடிகர் விஜயுடைய கட்சியில் சேர்ந்து கூட்டணி அமைக்கலாம் என்று திட்டம் அமைத்திருந்தார்கள். அந்த திட்டம் பலிக்கவில்லை. இன்றைக்கும் திமுக கூட்டணி அதே வலுவோடு இருக்கிறது அப்படிங்கிற எந்த சந்தேகமே கிடையாது. அதுதான் அவருடைய மிகப்பெரிய ஒரு பலம். அந்த பலத்திலே தான் திமுகவுடைய பிரசாரம் துவங்கும். அதோடு சேர்ந்து திமுக அவங்க வாக்குறுதிகள், அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிடும் போது அந்த தேர்தல் அறிக்கையிலே அவங்க சொல்லும் அதீதமான வாக்குறுதிகளிலே மக்கள் கவரப்பட்டு வாக்குகள் அவர்களுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு தகவல் இருக்கிறது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இந்த நேற்றைக்கு வந்திருக்கிற ஒப்பீனியன் போல் என்ன விஷயம்னாக்கா, பெரிய அளவில் ஆன்டி இன்கம்பன்சி ஆட்சிக்கு எதிரான அந்த பெரிய அளவிலே ஒரு மக்கள் கோபம் இருப்பதாக தெரியவே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கோபம் இருந்தாக்க த ரூலிங் பார்ட்டி வில் கெட் டெசிமேட்டட் ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அதாவது 234 தொகுதிகளில் 10-20 தொகுதிகளில் தான் ஆளுங்கட்சி வெற்றி பெற முடியும் என்ற அளவுக்கு இருந்தால்தான் மக்கள் கோபம் மிக மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அப்படி ஒரு மக்கள் கோபம் இருப்பதாக தெரியவில்லை என்பது பலரது கருத்தாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு மாதத்துக்கு முன்பு தேசிய அளவில் இந்தியா டுடே எடுத்த ஒப்பீனியன் போலுமே அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று சொன்னாலும், அதாவது அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று சொன்னாலும் அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கம்மின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதையே தான் நேற்றைய
இந்த கருத்து கணிப்புகளும் காட்டி கொடுக்கின்றன. 110 தொகுதிகளில் வந்து அதிமுக ஜெயிக்கும், 104 தொகுதிகளில் வந்து திமுக ஜெயிக்கும். இது கூட்டணி 110 அதிமுக கூட்டணி, 104 திமுக கூட்டணி. ஆக இது போக ஒரு 10-20 தொகுதிகளில் வந்து பிற கட்சிகள் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறது. இது பிற கட்சிகளில் வந்து மெயினாக வந்து நடிகர் விஜயோடைய கட்சி தான் இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் இதில் வந்து இன்னொரு புரியாத கணக்கு, நடிகர் விஜயோடைய கட்சி வந்து 10% வாக்குகளை பெற்றால் அவர்கள் வந்து 10 தொகுதிகளை வெல்வார்கள் என்பது நடக்காத காரியம். அந்த ஓட் டிரான்ஸ்லேஷன் கணக்கை பார்த்தோம் என்று சொன்னால் 10% வாக்குகளுக்கு அதிகபட்சமாக 1 அல்லது 2 தொகுதிகளால் கிடைக்கும். முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். நடிகர் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து பல காலமாக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய வாக்கு வங்கி இப்போ 7-8% இருக்கிறது. அந்த 7-8% இருந்துமே கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இதுவரை நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கவில்லை என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆனால் அதே வேளையில் நாம் தமிழர் கட்சி அந்த ஓட் ஸ்பிளிட்டர் பார்ட்டியாக இருக்கிறது. சென்ற சட்டமன்ற தேர்தலிலேயே வந்து கிட்டத்தட்ட 40 முதல் 60 தொகுதிகளில் வந்து வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையான வாக்கு வித்தியாசத்தை விட நாம் தமிழருடைய வாக்குகள் அதிகம் அப்படி இருந்தது. எல்லோரும் அறிந்த விஷயம். அந்த நாம் தமிழர் கட்சி போட்டியிடவில்லை என்று சொன்னால் அதிமுக மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. 166 தொகுதிகளில் அதிமுக வென்றது, பிற தொகுதிகளில் வந்து திமுக மன்னிக்கவும் 66 தொகுதிகளில் வந்து அதிமுக ஜெயிச்சிருந்தது. பாக்கி ஐ திங்க் 160-170 தொகுதிகளில் வந்து திமுக வென்றிருந்தது. இதிலே வந்து 50 தொகுதிகள், 40 முதல் 50 தொகுதிகளில் வந்து நாம் தமிழருடைய வாக்கு திமுக வித்தியாசத்தை விட அதிகம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கணக்கு. 10-15 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிற கட்சி அந்த அளவுக்கு தான் இருக்கிறது. தொகுதிகளை தனியாக வெல்ல முடியவில்லை. நாம் தமிழர் கட்சி கூட்டணிகள் வைக்காமல் தனியே ஒரு கொள்கை சமரசமின்றி பயணம் செய்கின்ற கட்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். கட்டாயமாக அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நாம் தமிழர் கட்சியை போல எந்த விதமான யாரோடு கூட்டணி வைக்க மாட்டோம் என்பதிலே இந்த சட்டமன்ற தேர்தலில் கூட நாம் தமிழர் சீமான் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆக ஒரு தனியாக ஒரு அரசியல் கட்சியை கோலோச்சி நடத்துவது, முன்னே கொண்டு செல்வது என்பது ஒரு பக்கம் அந்த மீடியா ஹைப்பு பெரிய அளவு நம்ம ஆதரவு இருக்குது. உதாரணத்திற்கு அதே மீடியா ஹைப் வந்து திமுக படுதோல்வியை சந்திக்கும், அதிமுக வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும், எடப்பாடி பழனிசாமி உறுதியாக முதல்வர் ஆவார் அப்படி சொல்லும் கருத்துக்களும் இருக்கின்றன. ஆனால் அது வந்து யதார்த்தம் கிடையாதுங்கிறதை இப்போ வர இந்த ஒப்பீனியன் போல்ஸ் காட்டி கொடுக்குது. இரு கட்சிகளும், திராவிட கட்சிகளும் திராவிட கட்சி முன்னிலும் சரிசமமாகத்தான் இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு அளவிலே தான் இருக்கிறது. கடுமையான போட்டி நிலவக்கூடுங்கிறது பரவலான கருத்தாக இருக்கிறது. குறிப்பாக அதிமுக வந்து ஒரு 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 ஐசோலேட்டட் பார்ட்டியாக ஆகிவிட்டது. மேற்கு தமிழ்நாடு மற்றும் ஒரு சில வடக்கு தமிழ்நாடு தொகுதிகளில் வந்து ஸ்ட்ராங்கான 100 தொகுதிகளில் தான் அதிமுகவுக்கு வந்து அந்த ஃபைட்டிங் கெப்பாசிட்டி இன்றைக்கி இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது. அது தவிர உதாரணத்திற்கு சென்னை பெருநகரம் மற்றும் அதை சுற்றிய மாவட்டங்கள், அதே போல் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், இந்த 3 பகுதிகளிலும் வந்து அதிமுக வந்து என்ன செய்தாலும் வலுவாக கிடையாது. அதற்கான காரணம் ஒன்று, சென்னை பகுதிகளை திமுக பெரிய அளவில் தன்வசப்படுத்தி விட்டது. இன்னொன்று, தெற்கு மாவட்டங்கள், குறிப்பாக வந்து மதுரைக்கு கீழே உள்ள மாவட்டங்களில் வந்து பெரிய அளவில் வந்து டிடிவி தினகரனுடைய கட்சியும் பன்னீர்செல்வத்துடைய தனிப்பட்ட செல்வாக்கும் அந்த குறிப்பிட்ட சமுதாய வாக்குகளை அதிமுகவுக்கு வருவதை தடுக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் இப்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி இருக்கிறது என்பதை முக்கியமாக பார்க்க வேண்டும். ஆக இவ்வளவு இருந்தும் கூட அதிமுக பாஜக கூட்டணி இருந்துமே கூட உறுதியாக ஆட்சியை பிடிப்போம் என்ற நிலையில் அதிமுக கூட்டணி இல்லை அப்படிங்கிறது கலாயதார்த்தம் என்று அவர்கள் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். அதே வேளையில் நடிகர் விஜயோடைய கட்சியுமே வந்து என்னதான் அவங்க வந்து விஜய் வந்து அடுத்த முதல்வர் ஆவார், எல்லாரையும் முடிச்சிருவார், திராவிட கட்சியுடைய ஆட்சி, அதாவது விஜயோடைய ஆதரவாளர்கள் ட்விட்டர் போன்ற தளங்களில் பதிவிடுவது என்னன்னாக்கா வந்து இனி வந்து விஜயோடைய காலம்தான், விஜயோடைய ஆட்சி, பெண்களும் இளைஞர்களும் பெரிய அளவில் வந்து விஜய்க்கு வந்து வாக்களிப்பாங்க, 25% வாக்குகள்லாம் அசால்ட்டாக அடிப்போம், விஜய் முதல்வருங்கிற அடிப்படையிலே தான் மற்ற கூட்டணியோட பேச்சுவார்த்தை என்று என்னதான் அவங்கெல்லாம் சொன்னாலும் கூட கலாயதார்த்தப்படி இன்றைக்கு நடிகர் விஜயுடைய கட்சி தனியாக போட்டிட்டால் அவர்கள் வந்து ஒரு தோல்வியை சந்தித்து, தோல்வினா என்னன்னாக்கா வந்து ஒரு புதிய கட்சி தோல்வி சந்திப்பது தவறல். ஆனால் விஜய் இவ்வளவு ஹைப்பை கொடுத்து விட்டு ஒரு சட்டமன்ற தொகுதியை கூட வெல்ல முடியும் என்று சொன்னால் உறுதியாகது விஜயுடைய அரசியல் பயணத்துக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறும் ஒரு சந்தேகம் இல்லை. ஆக ஒரு புறம் நடிகர் விஜயுடைய கட்சிக்கு இந்த டைலமா, இன்னொரு புறம் அதிமுக பாஜக கூட்டணி இவ்வளவு இருந்தும் கூட நாம் வெற்றி பெற முடியாது என்ற ஒரு சூழல். அதனால்தான் அவங்க வந்து ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸ் ஐயாவோடு போய் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள். பல பிற சிறிய கட்சிகள் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் வந்தாலும் கூட
அதிமுக பாஜக கூட்டணிக்கு நடிகர் விஜயுடைய கட்சி வந்தால்தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்ற எண்ணம் மிக மிக வலுவாகி வருகிறது என்பதில் சந்தேகமே கிடையாது. இதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. நடிகர் விஜய் போட்ட கணக்குகள் திமுக கூட்டணி உடையும் என்று அது நடக்கவில்லை. அதிமுக பாஜக போட்ட கணக்குகள் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்துட்டால் திமுகவை அசால்ட்டாக வீழ்த்தி விடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு. அந்த இரண்டு கணக்குகளும் தப்புகின்ற சூழ்நிலையிலே இருவருக்குமே ஒன்று அதிமுக கூட்டணிக்கு, குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு, இன்னொரு புறம் நடிகர் விஜய்க்கு, அந்த இருவருக்குமே ஒருவருக்கு ஒரு தேவை என்ற சூழல் உருவாகி இருக்கிறது என்று சந்தேகமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் கடந்த சில நாட்களாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் அந்த கட்சியினுடைய பிற தலைவர்கள் விஜய் தேசிய ஜனநாயக முன்னணிக்கு வர வேண்டும் என்று சொல்வது மட்டுமல்லாமல் அதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் என்ற அளவுக்கு சொல்லுகிறார்கள். அது ஒரு விதத்தில் பார்த்தால் ஒரு பொலிட்டிக்கல் டெஸ்பிரேஷன் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், தேசிய பாஜக இங்கே தமிழகத்திலே நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்திருப்பது ஆட்சி எப்படியாவது கிடைக்க வேண்டும், அப்பொழுதுதான் கூட்டணியோடு பணி செய்து அதிமுகவோடு பணி செய்து கூட்டாக ஆட்சி அமைத்து ஒரு சில எம்எல்ஏக்களையாவது நாம் பெற்று, அதாவது அதிக அளவிலான எம்எல்ஏக்களை பெற்று ஒரு 10-15 எம்எல்ஏக்களாவது சட்டமன்றத்துக்கு கொண்டு செல்லலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு தேசிய பாஜகவுடைய கணக்கு. இப்போது உள்ள நிலையிலே அது எந்த அளவுக்கு நடக்கும் என்று தெரியவில்லை என்பதாலே தேசிய பாஜகவும் கூட உறுதியாக நடிகர் விஜயிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தூதுவர்களை அனுப்பலாம் என்ற அளவுக்கு விஷயம் இருக்கிறது. இன்றைக்கு மதுரைக்கு தேசிய பாஜக தேசிய தலைவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகிறார். அங்கே கூட ஒரு சில விஜய் கட்சி முக்கியஸ்தர்கள் அமித்ஷாவை சந்திக்கலாம் என்று தகவல் வருகிறது. ஆக இந்த கூட்டணி இந்த கூட்டணி அமைய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத நிலைமை என்று அவர்கள் எல்லோரும் கருத ஆரம்பித்து விடுவார்கள். உண்மையை சொல்லப்போனால் நடிகர் விஜய் கட்சியிலேயே கூட தனியே போட்டியிடுவதற்கான அந்த ஒரு பெருத்த நம்பிக்கை மெல்ல மெல்ல குறைந்து வருகிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தம் என்று பலரும் சொல்லுகிறார்கள். இரு கட்சிகளுடைய அதாவது ஒன்று அதிமுக பாஜகவுடைய அரசியல் எதிர்காலம், எடப்பாடி பழனிசாமியுடைய தமிழக அரசியல் எதிர்காலம், அந்த கட்சியினர் பலருடைய அரசியல் எதிர்காலம், இன்னொன்று நடிகர் விஜயுடைய அரசியல் பயணத்தினுடைய நெடுங்கால திட்டம். இந்த இரண்டுமே கணக்கில் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு அவர்கள் ஒன்று சேரவில்லை என்று சொன்னால் உறுதியாக அந்த இரு பெரும் கட்சிகளுக்கும் பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. ஆனால் இது அவ்வளவு எளிதிலே நடக்குமா என்று பார்க்க வேண்டும். ஒருவேளை விஜய் இல்லை கூட்டணி அமைக்க மாட்டேன் என்று முடிவெடுத்து விட்டால் உறுதியாக அது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு உதவி புரிந்ததாக இருக்கும். அதுவுமே கூட விஜயுடைய எதிர்காலத்திற்கு மிகவும் கடினமாக இருக்கும் என்ற சூழலே இப்படி ஒரு பரபரப்பான கட்டத்திலே தான் தமிழக அரசியல் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இன்னொன்று விஜய் அதிமுக பாஜக கூட்டணியோடு சேர்ந்து விட்டால் அப்பொழுது பாஜக இன்னுமே ஒரு ஜூனியர் பார்ட்னர் ஆகிவிடுமா? ஏன்னா அதிமுக கூட்டணியிலிருந்து விஜய் வருவதாக இருந்தால் ஒரு 50-60 தொகுதிகளை கேட்டு தான் துவங்குவார்கள். அப்பொழுது பாஜகவுக்கு ஒரு 10-20 தொகுதியாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குமா? ஆக பாஜகவை பொறுத்தவரை இது ஒரு சாய்ஸ் பிட்வீன் த டெவில் அண்ட் டீப் சி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் வெற்றிக்கு வேண்டி ஒரு 10-15 எம்எல்ஏக்கு வேண்டி விஜயை ஆதரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கிறது. ஆக இப்படி தமிழக அரசியல் யதார்த்தம் பெரிய அளவிலே மாறிவிட்டது சமீப வாரங்களிலே என்பது உண்மையாக தெரிகிறது. திமுகவை ஆட்சிக்கு வருவது தடுத்து நிறுத்துவதற்கு எந்த அளவுக்கு இந்த பிற கட்சியினர் பிரம்ம பிரயத்தனம் செய்கிறார்கள் என்பதிலிருந்தே திமுக தோல்வி அவ்வளவு எளிதிலே நடக்காது என்பதுதான் இப்பொழுது விஷயமாக தெரிகிறது. இது எந்த அளவுக்கு உண்மை என்பதை வருகின்ற சட்டமன்ற தேர்தல் பிரதிபலிக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு மெகா கூட்டணியை அமைத்து திமுகவை தோற்கடிக்கின்றனவா, இல்லை திமுக எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடுகிறதா அப்படிங்கிறதை பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. இந்த கருத்து பரிமாணத்தை பற்றி உங்கள் வியூஸ் என்னங்கிறத பதிவிடுங்க. நான் வேறொரு சுவாரஸ்யமான தகவலோடு விரைவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.